ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ராபெரி புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 10 கிராம் அகர் அகர் எடுத்திருக்கேன். கடல் பாசை, அகர் அகர், சைனா கிராஸ் எப்படி வேணால் சொல்லலாம். 2 பவுலையும் ஒரு 5 கிராமாக நான் பிரித்து ஆஃப் கிளாஸ் தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு பேனில் எடுத்துக்கிறேன். ஒரு பவுல் மட்டும் பேனில் போட்டு எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் ஆஃப் கிளாஸ் வாட்டர் ஊற்றி காய்ச்சிக்க போகிறேன். இது மெல்ட் ஆகிற அளவுக்கு. இது மெல்ட் ஆகிறதுக்குள்ளே ஸ்ட்ராபெரி ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஒரு 1/2 கப் ஸ்ட்ராபெரி, ஒரு 1/2 கப் வாட்டர் போட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். இது அகர் அகர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராபெரி ஜூஸை ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்வீட்டுக்கு நான் மில்க் மேட் தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு சுகர் வேணும்னா நீங்கள் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மில்க் மேட் ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி வரணும். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறேன். ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை ஒரு கிளாஸில் ஊற்ற போகிறேன். நான் ஒரு லேயர் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸை இப்படி சாய்ச்சி வச்சு ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாய்ச்சி வச்சு இப்படி ஊற்றும் போது சைடில் லேயராக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் அகர் அகர் இன்னொரு பேட்ச் எடுத்துருக்கேன். இன்னொரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை காய்ச்சிக்கிறோம். இப்போ மிக்ஸி ஜாரில் 1/2 கப் ஸ்ட்ராபெரி, ஒரு 1 கப் மில்க் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது கோவா, அன்ஸ்வீட்டட் கோவா ஒரு 1/4 கப் ஆட் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மில்க் மேட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணி மில்க் ஷேக் மாதிரி பண்ணிக்கலாம். இதை நல்லா இப்போ வடிகட்டிக்க போகிறேன். வடிகட்டியாச்சு. இப்போ அகர் அகரும் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். நான் மில்க் ஷேக்கு பாலை டைரெக்டாக அகர் அகரில் நம்ம சேர்த்துனோம்னா அது திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் இதை ஆஃப் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கூல் பண்ணிவிட்டு இப்போ இதை நான் டைரெக்டாக பாலில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த கிளாஸ் பாருங்கள், ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இது இப்போ நல்லா செட் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்த லேயர் நான் இப்போ இந்த மில்க் ஷேக், ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் புட்டிங் மிக்ஸை ஊற்ற போகிறேன். கேர்ஃபுல்லாக ஊற்றணும். ரொம்ப ஹாட்டாக ஊற்றினா நடுவில் ஓட்டையாயிரும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுட்டு ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். இது மாதிரி நம்ம எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி ஊற்றியாச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் இன்னொரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்தால் ரெடி ஆயிடும். பாருங்கள், ரெடி ஆயாச்சு. ஸ்ட்ராபெரி பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் புட்டிங் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி லேயர் மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்த்தாலே சாப்பிடணுன்னு தோணும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. மில்க் மேட்லாம் போட்டிருக்கனால ஒரு நல்ல ஸ்வீட் மாதிரி நல்லா இருந்துச்சு. ஹாலிடேயில் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் பாருங்கள், இப்போ கட் பண்ணால் நல்லா சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸ்ட்ராபெரியை வாட்டரில் போட்டு ஜூஸ் மாதிரி ஒரு லேயரும், அதுக்கப்புறம் மில்க்கு போட்டு மில்க் ஷேக் மாதிரி இன்னொரு லேயரும், இந்த மாதிரி 2 லேயர், ஸ்ட்ராபெரி ஜூஸ் லேயர், ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் லேயர், இந்த மாதிரி 2 லேயராக பண்ணியிருக்கோம். டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப்பில் ட்ரை பண்ணியிருக்கேன் புதுசாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.